அது கண்முன் கண்ணீரை போல கரைந்தாலும் ஞானமது ஞாயிற மேலே நம்பிக்கை இழந்தாலும் நம்பா கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தட்டு நிறைய சீர்வரிசைகளை கொண்டு வந்து அசத்திருக்காங்க இஸ்லாமியர்கள். புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழால இப்படி ஒரு நிகழ்ச்சி சம்பவம். இந்துக்களோட தாய் பிள்ளையாக பழகிட்டு வரும் இஸ்லாமியர்கள் மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டா இந்த சம்பவம் அமைஞ்சிருக்கு. தஞ்சாவூர் மாவட்டம் உலக பிரசித்தி பெற்ற புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையா நடந்திருக்கு. இந்த விழாவுக்கு தான் இஸ்லாமியர்கள் 51 தட்டுகள்ல சீர்வரிசை பொருட்களை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அரண்மனை தேவஸ்தானத்துக்கு கீழே இயங்கக்கூடிய 88 கோயில்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பிரசித்தி பெற்ற புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழால லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்துகிட்டாங்க. கடந்த 2004ஆம் ஆண்டு இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்த நிலையில சுமார் 21 ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்போ கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. பல லட்சம் ரூபாய் செலவுல புனரமைக்கும் பணி செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. கடந்த 7ஆம் தேதியே இதுக்காக யாகசாலை பூஜைகள்லாம் நடந்துட்டு வந்திருக்கு. இந்த கோயிலை சுத்தி சுமார் 200 இஸ்லாமிய குடும்பங்கள் வசிச்சுட்டு வராங்க. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்துக்களோட ஒன்றிணைந்து தாய் பிள்ளையா பழகிட்டு வராங்க. இந்த நிலையில தான் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சீர்வரிசை தட்டுகளை எடுத்துட்டு வந்திருக்காங்க. நெய், புடவை, பழங்கள்னு கும்பாபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை சீர்வரிசையா எடுத்துட்டு வந்து கோயில் நிர்வாகத்துக்கிட்ட ஒப்படைச்சு நிகழ்ச்சியில ஆழ்த்திருக்காங்க. மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டா இந்த சம்பவம் அமைஞ்சிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.